ரெட் அலர்ட் பொறுத்தவரை உறுதியாகியிருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்குள் சம்பவம் காத்திருக்கு. தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன வானிலை, என்ன நிலவரம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம். எப்படிப்பட்ட ஒரு வானிலை தமிழகத்தில் இருக்க போகுது, மற்ற மாநிலங்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்க போகுது, வரப்போகிற நாட்களில் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தொடர்ந்து இந்த எல்னினோவினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக பல இடங்களில் நமக்கு வெப்பநிலை மிக அதிகமாகவும் ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு மிக மோசமாகவும் தற்பொழுது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு பக்கம் கடுமையான வெள்ளம், ஒரு பக்கம் கடுமையான வறட்சி, இதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து வரும் நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு வானிலை, எந்த இடத்துல எப்படி இருக்கக்கூடும், நமக்கு எப்படியான ஒரு மழை பொழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரை வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென்மேற்கு பருவமழை இனி வரும் நாட்கள் படிப்படியாக தீவிரம் அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடந்த சில நாட்களை விட இனி வரும் நாட்கள் அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாக தென்மேற்கு பருவமழை அமைவதற்கான மிக மிக சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அது எப்படிங்க சொல்றீங்க மழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல பருவமழையினுடைய தீவிரம் பார்க்கும்போது 40% வரைக்கும் பற்றாக்குறை. கேரளா பகுதிகளில் 35 முதல் 40% மழை பொழிவுகள் இதுவரைக்கும் மிக பற்றாக்குறையாக இருக்கு. இந்த பருவமழையினுடைய தீவிரம் நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த ஆகஸ்ட் மாதங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக கேரளாவினுடைய கடலோர பகுதிகள், கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் அதி கனமழையானது பதிவாகும். ஒரு 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல ஒரு மிக தீவிர மழை பொழிவு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அணை பகுதிகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70%, 60 முதல் 70% வரைக்கும் கர்நாடகாவில் நீர் இருப்பு இருக்குது. அங்கே இல்லாமல்லாம் கிடையாது. ஆனால் முழு கொள்ளளவை எட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் பார்க்க போகிறோம். வருகிற ஜூலை இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அதி கனமழையானது கர்நாடகா மற்றும் கேரளாவில் பதிவாகணும். அங்கே இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்பொழுது போல லேசான மழை, மிதமான மழை, அதுவும் மாலை அல்லது இரவு நேரத்தில் தான். பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெயிலுடைய தாக்கம் இருக்க போகுது. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிந்த விஷயம். சரி, நிரம்பக்கூடிய அணைகள், எந்தெந்த அணைகள் இப்போ வேகமாக நிரம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, கபினி மற்றும் கிருஷ்ணசாகர், இந்த 2 அணையும் கர்நாடகாவில் மிக முக்கிய அணைகளாக பார்க்கப்படுது. மேட்டூருக்கு நீர் வரக்கூடிய அணை அப்படின்னா ஒன்று கபினி, மற்றொன்று கிருஷ்ணசாகர். இந்த 2 மிக முக்கிய அணைகள் தான் கர்நாடக மாநிலங்களில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 2 அணைகள் எப்பொழுது நிரம்பும்? வரப்போகிற ஆகஸ்ட் 8லேருந்து 10 தேதிகளுக்குள்ள கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகள் கர்நாடகா பகுதிகளில் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம், அதி கனமழை 10 முதல் 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய காத்திருக்கிறது. அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய அநேக அணைகள் பொறுத்த வரைக்கும் வேகமாக நிரம்ப தொடங்கும். இதுவரைக்கும் எந்த அளவுக்கு மிக பற்றாக்குறையாக இருந்ததோ இப்போ நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால மழை பொழிவுகள் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களில் கனமழை இருந்தாலும் அதிக மழை பொழிவுகள் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பார்க்கலாம். எப்படி நமக்கு மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள், அஸ்ஸாம் உள்ளிட்ட இடங்களில் எப்படி நமக்கு மழை பொழிவுகள் கிடைத்ததோ அதே போல் கேரளா, கர்நாடகாவில் அதிக மழை கிடைத்து தமிழகத்திற்கு வர வேண்டிய போதுமான அளவு தண்ணீர் வருவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. சரி, நம்முடைய வானிலை எப்படியாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிக இடங்களில் மழை வாய்ப்புகள் கிடையாது. அதாவது தற்போதைய நிலவரப்படி அதிக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. பகுதியான மழை பொழிவாக இருக்கும். அதாவது ஒதுக்கின ஒரு மழை பொழிவாக இருக்கும். பெரிதளவில் நமக்கு மழை தீவிரமும் இருக்க போகிறதில்லை. அப்போ சென்னை பகுதிகளில் மழை வராதா ப்ரோ அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மிக கனமழை, அதி கனமழை, அதிதீவிர கனமழை இது போன்ற வாய்ப்புகள் இருப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இல்லை. லேசான சாரல் அல்லது ஒரு மிதமான மழை மட்டுமே இருக்கும். போதுமான அளவுக்கு மழை கண்டிப்பாக கிடைக்க போகிறதும் இல்லை. இப்போ வரக்கூடிய கொஞ்சம் மழையும் அனலை இன்னும் கொஞ்சம் கிளப்பி விட்டுருங்க. ஏற்கனவே பகல் நேரங்களில் வெயில் கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்லாம் இருக்கக்கூடிய சூடை கிளப்பி விட்டு ஒரே இன்னும் அனலாக்குமே தவிர தமிழ்நாட்டை குளிர்விக்கிற மழை இது கிடையாது. ஒரு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் வந்ததுன்னா கிட்டத்தட்ட மொத்த இடமும் குளிர்ந்துடும்.
ஆனால் இப்போ வர மழையெல்லாம் வந்து பகுதியான ஒரு 2 சென்டி, அதாவது மழை வந்து பூமியை வந்து மேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழை நிலத்தை நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள்ல ஆவியா போயிருக்கு, நீராவியா வந்து அந்த அளவுக்கு வெப்பம் மிக அதிகமா இருக்கு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், பார்த்தா மழை மேகங்கள் உங்க ஊர் பகுதிகளில் சூழ்ந்து காணப்பட்டு கருமேகங்களாக இருக்கும், மழை மேகங்கள் போல தெரியும். ஆனா பார்த்தா ஒரு சொட்டு கூட மழை வராது. காரணம், அங்க மேலிருந்து வரக்கூடிய தண்ணீர் நிறைய இடங்கள்ல நீராவியா அப்படியே போயிடுது. அந்த அளவுக்கு வெப்பம், நிறைய இடங்கள்ல அனல் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை கண்டிப்பா போதுமானதாக இருக்காது. ஆனா அவ்வளவுதான் பதிவாகவும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் போனா ஒரு 5 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். இப்போதே நிலவரப்படி அதிகப்படியான மழை தமிழகத்தில் நீங்க எதிர்பார்க்காதீங்க, நம்பி ஏமாந்துட வேண்டாம். மிக கனமழை, அதி கனமழை கிடையாது. அதுக்காக மழை வராமலேயும் போயிடாது. சாரல் அல்லது மிதமான மழையோட நிறுத்தி கொள்ளும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், கொஞ்சம் மழையோட அதுவும் பகுதியா ஆங்காங்கே பதிவாகி மழை நிறுத்தி கொள்ளும். அதிக அளவுல நமக்கு மழை பொழிவுகள் இருக்காது. அடுத்ததா உள் மாவட்ட பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் சில நேரங்களில் அந்த மழை மேகங்கள் வருவது போல தெரியும். ஆனால் பெரிதளவில் மழையும் இருக்க போறதில்லை. 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள பகுதியாக சில இடங்களில் மழை ஒதுக்கி பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். நமக்கு அடுத்த மழை தேதிகள் வேணா குறித்து கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஜூலை 27, 28, அதாவது நாளை மறுநாளில் ஓரிரு இடங்களில் பகுதியான விட்டு விட்டு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இரவு நேர மழை கூட இனிமேல் வரும். ஜூலை 28, 29, 30 போன்ற தேதிகளில் கூட இரவு நேர மழைக்கான வாய்ப்புகள். நள்ளிரவில் சில மாவட்டங்களில் நள்ளிரவு 12 மணி 1 மணி கூட மழை வரலாம். அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகளில் வெப்பம் சற்று அதிகமாகவே தான் காணப்படும். அதிகப்படியாக இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் அதிக வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், பெரும்பாலான டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான டெல்டா பகுதிகள். அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதிக அளவு மழை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. பகல் நேரங்களில் வெப்பம் ரொம்ப தீவிரமாக இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 38லேருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தொடர்ந்து பதிவாகும். மே மாதத்தில் பதிவான 40 டிகிரி செல்சியஸ் இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் விடாமலே இருக்கு. அந்த அளவுக்கு பாருங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வெப்பம் குறைவதற்கான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு வடகிழக்கு பருவமழை எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. தென்மேற்கு பருவமழையில நமக்கு அதிக அளவு மழை கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்து விட்டது. அதனால இப்போ எல்லாருமே காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை நோக்கி தான். எல்லாருமே இந்த தென்மேற்கு பருவமழையை யாருமே இப்போ நம்பலை. தமிழ்நாட்டுக்கு நமக்கு அதிக மழை வரப்போறதுங்கிறது நிச்சயமா கிடையாது என்பது உறுதியாகியிருக்கு. நிறைய இடங்கள்ல இன்னும் இயல்பான மழையை கூட எட்டாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இயல்புக்கும் குறைவான மழை பொழிவு. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையில தமிழ்நாட்டிலும் குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகளில் இயல்புக்கும் குறைவான மழை பொழிவு. அதுக்கு பதிலாக மழை வந்தாலுமே அதிக வெயில் பதிவாகி இருக்கிறதெல்லாம் நீராவியாக போகிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால பொறுத்திருங்க, நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கிறோம். அதனால டேட் அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் உங்களுக்கு தேதிகள் அறிவிச்சாச்சு. இந்த ஜூலை அடுத்து வரும் நாட்களிலும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் அங்கே இருக்கக்கூடிய அணைகள் மற்றும் குளங்கள், ஏரிகள் எல்லாமே நிரம்பிவிடும். அடுத்ததாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மலை பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை, சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 40.5 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு கருங்காலக்குடி, இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்தில் கருங்காலக்குடிங்கிற ஊரில் தான் 2 சென்டிமீட்டர். ஏன்னா முன்பெல்லாம் நமக்கு மதுரைன்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். மதுரைன்னொன்னே எங்கள் ஊரில் மழை வரல ப்ரோன்னு கமெண்ட்ல உடனே போட்டுடுறாங்க. அதனால எந்த ஊரில் மழை வந்துச்சுன்னு போட்டோன்னா அவங்க தெளிவாயிருவாங்கல்ல. அதனால அவங்க ஊர் பேரே நம்ம போட்டுட்டோம். கருங்காலக்குடியில் 2 சென்டிமீட்டர், பந்தலூரில் 1 சென்டிமீட்டர், சிங்கம் புணரியில் 1 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. இவ்வளோ இடங்கள்ல தான் மழையே வந்திருக்கு. பந்தலூர் வந்து நீலகிரி மாவட்டம், சிங்கம் புணரி வந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். அவ்வளோதான் நமக்கு மழை வாய்ப்புகள். ஆகவே தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் ஒவ்வொரு சில இடங்களிலும் தொடர்ச்சியாக மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலை நேர வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க.